90s அண்ட் early 2K கிட்ஸோட சைல்ட்ஹுட்டை ரூல் பண்ண இவங்க தான் பவர் ரேஞ்சர்ஸ். இவங்க இப்போது காணாமல் போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன, அப்புறம் இவங்க என்னென்ன பண்ணாங்க, இவங்க யார் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் சீக்கிரம் இந்த வீடியோ ஆரம்பிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த டைமில் ஜெட்டிக்ஸோட ரூலிங் டைமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ட்டூனாகவே இந்த பவர் ரேஞ்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ இது பார்க்கறதுக்காகவே ஸ்கூல் லீவ் போட்ட காலம்லாம் இருக்குங்க. பவர் ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அதுதாங்க அப்போ அடிக்கடி ஒலிக்கிற ஒரு வார்த்தை. சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பவர் ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலம் அது. பசுபதி, இந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ தெரியாம பேசாத. இன்னைக்கு குழந்தைகளுடைய சூப்பர் ஸ்டார் இந்த பவர் ரேஞ்சர்ஸ் தான். அதனாலதான் இந்த கெட்டப்ல போய் அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். இந்த பவர் ரேஞ்சர்ஸை பார்த்துட்டு நான் தாண்டா ரெட் ரேஞ்சர், நான் தாண்டா ப்ளூ ரேஞ்சர், நான் தாண்டா பிளாக் ரேஞ்சர் அப்படின்னு ஸ்கூலில் அடிச்சுக்கிட்டதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். உண்மையாகவே செம்ம சண்டை நடக்கும் அதுக்காகவே. அதுவும் ரெட் ரேஞ்சர் பதவிக்கு வேறு லெவல் சண்டை நடக்கும். மேக்ஸிமம் நான் தான் ரெட் ரேஞ்சராக எப்பயுமே இருப்பேன் என் கிளாஸ்லேயே. நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயமே தெரியல. டிபார்ட்மெண்ட்டில் எங்களை இளங்கன்னு சொன்னாங்க. We were the untouchables. எனக்கு ரெட் ரேஞ்சர் ரொம்ப பிடிக்கும். அது எந்த பவர் ரேஞ்சர்ஸாக இருந்தாலும் சரி, எனக்கு ரெட் ரேஞ்சரை எல்லா ரெட் ரேஞ்சர்ஸும் பிடிக்கும். ஸோ எனக்கு ரெட் கலர் பிடிக்கிறதுக்கு காரணமே ஒரு ரெட் ரேஞ்சர்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கார்ட்டூன் தான் இது. ஏன்னா எல்லாரையும் அந்தளவுக்கு உள்ள ஈர்த்த ஒரு கார்ட்டூன். நான் கார்ட்டூன் சொல்கிறேன், ஆனால் இது ஒரு கார்ட்டூனே கிடையாது. இது ஒரு சீரீஸ் மாதிரியானது தான். கதை ஒரு பெரிய கதை கொண்டதை எபிசோடாக கட் பண்ணியிருப்பாங்க. எல்லா எபிசோடோடையும் கண்டினியூட்டி இருக்கும், நிறைய ஃபில்லர்ஸுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீரீஸ் தான் இது. இதில் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ பவர்ஸும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக எல்லா எபிசோட்லேயும் அந்த கடைசி 5 நிமிஷம் டீம் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அது ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஆனால் அப்போயே நமக்கெல்லாம் பவர் ரேஞ்சர்ஸ் பரிச்சயம் ஆயிடுச்சானா இல்லை. எப்போ பரிச்சயம் ஆச்சுன்னா 2005 தான். ஏன்னா அப்போ தான் SPD அப்படிங்கிற ஒரு மாபெரும் சதாப்தம் ரிலீஸ் ஆச்சு. SPD வந்ததுக்கு அப்புறம் தான் பவர் ரேஞ்சர்ஸ்னால் என்னென்னு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா அப்போ தான் ஜெட்டிக்ஸ் வந்த காலம், தமிழ் டப்பில் வர ஆரம்பிச்சிது. எனக்கு தெரிஞ்சு பவர் ரேஞ்சர்ஸில் SPD தான் தமிழ் டப்லேயே ஃபஸ்ட்டு வந்துச்சு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் அதுக்கப்புறம் டப் பண்ணாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படி எனக்கு தெரியல. ஸோ ஆனால் பவர் ரேஞ்சர்ஸ் SPD தமிழ் டப்பில் வந்துச்சு. ஸோ எல்லாருமே அதில் வர அந்த ஜாக் கேரக்டர், ஸ்கை கேரக்டர், அப்புறம் பிரிட்ஜு, இந்த கேரக்டருக்காகவே பார்ப்போம். சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும். அது மட்டும் இல்லாமல் பவர் ரேஞ்சர்ஸ்லேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பவர் ரேஞ்சர்ஸ்னால் அதுதான் SPD. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா பவர் ரேஞ்சர்ஸ்க்குமே இந்த அனிமல்ஸ் பவர் கொடுத்துருவாங்க. திடீர்னு டைனோ தண்டராக இருக்குன்னா டைனோஸ் பவர் கொடுப்பாங்க. வைல்டு போஸில் அனிமல் பவர் கொடுத்துருப்பாங்க. பட் SPDயில் அந்த மாதிரி பவர்ஸ் கிடையாது. அது எப்படின்னா ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி. அது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அதுதாங்க அந்த படத்தில் சாரி அந்த கார்ட்டூனில், சாரி அதுவும் கார்ட்டூனும் கிடையாது, அது ஒரு சீரீஸ். அந்த சீரீஸில் நமக்கு ஒரு இதே கொடுத்துச்சு, ஒரு பவர் அப்படி தான் சொல்லணும். ஸோ SPDக்கு அப்புறம் மிஸ்டிக் ஃபோர்ஸ் வந்தது. மிஸ்டிக் ஃபோர்ஸ்க்கு அப்புறம் ஜங்கிள் ஃபியூரி, அப்புறம் ஆப்ரேஷன் ஓவர் டிரைவர், இந்த மாதிரி பல பவர் ரேஞ்சர்ஸ் வந்துச்சு. இது எல்லாமே சூப்பராக இருக்கும். மிஸ்டிக் ஃபோர்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அது ஒரு மேஜிக்கல் பவர் ரேஞ்சர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்கும் அது. ஜங்கிள் ஃபியூரி அப்புறம் நிறுத்தினதுக்கப்புறம் 2016 நம்ம நிக்லோடியன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் நைட்டு 9 மணிக்கு டைனோ சார்ஜ் அப்படின்னு ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷம் கழித்து ஒரு நல்ல பவர் ரேஞ்சர்ஸ்னால் டைனோ சார்ஜ் அது அந்த டைமில் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பவர் ரேஞ்சர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க, தெரியாதவங்கலாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாமே மறுபடியும் பவர் ரேஞ்சர்ஸை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அந்த 2016 டைமில். பட் டைனோ சார்ஜுக்குமே ஒரு எண்டு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சீரீஸ்க்குமே லாஸ்ட் எபிசோட் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் எபிசோட் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதை பார்க்கறதுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வேறு பவர்ஸும் இல்லை அப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு 2018-19 டைமில் நிஞ்சா ஸ்டீல்ஸ்னு ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் நினச்ச மாதிரி போகல. அது காரணம் ஏன்னா
அதில் அந்தளவுக்கு கதைலாம் கிடையவே கிடையாது. எப்படி வந்து எஸ்பிடியில் நான் கதை இருக்குன்னு சொன்னேன்ல, எஸ்பிடியில் கதை இருக்கும், அப்புறம் வந்து நிறைய எமோஷன்ஸ்லாம் இருக்கும். அது எதுவுமே வந்து நிஞ்சா ஸ்டீலில் இருக்காது. ஜஸ்ட்டு வந்து ஃபைட்டுக்காகவே வச்சுருப்பாங்க. ரொம்ப சின்ன பழத்தனமாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள், எஸ்பிடியும் நிஞ்சா ஸ்டீலும். நான் வேணால் ஒரு கம்பேரிசன் வீடியோ போடுறேன் ரெண்டுத்துக்கும். இப்படி ஒரு படைப்போட ஃபால் வந்து இப்படி தான் ஆகச்சு. இந்த ஃபாலுக்கு மெயின் காரணமே ஜெட்டிக்ஸ் வந்து டிஸ்னி XD மாறினது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட்டில் வந்து என்னதான் இன்றைக்கி பவர் ரேஞ்சர்ஸ்னால் யாருன்னு தெரியாமல், பவர் ரேஞ்சர்ஸ்னுங்கிற ஒரு ஃபெமிலியரான வேர்டே கேட்காம இருந்தாலுமே எங்களுக்கெல்லாம் பவர் ரேஞ்சர்ஸ் தாங்க வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு சைல்ட்ஹுட் கார்ட்டூன். ஸோ வந்து சீரீஸ். You'll always be with me. And you'll always be my brother. ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து நாங்கள் வந்து இப்போ வர கார்ட்டூன்ஸில் எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே வரதும் கிடையாது. அதை மாதிரி சரி கார்ட்டூனில் கூட நல்லா வர மாட்டேங்குது, ரொம்ப கேவலமாக வந்துட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கானுங்க. லிட்ரலி வந்து 2K கிட்ஸோட கார்ட்டூன்ஸ் தான் கிரிஞ்சாக இருக்குது. நீங்களாம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ வந்து எனக்கு எஸ்பிடி பிடிக்கும், மைட்டி மாஃபஸ் பிடிக்கும், அப்புறம் வந்து மிஸ்டிக் ஃபோர்ஸ் பிடிக்கும், அப்புறம் வந்து டைனோ தண்டர் ரொம்ப பிடிக்கும், டைனோ சர்ச் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்ச பவர் ரேஞ்சர்ஸ். உங்களுக்கு பிடிச்ச பவர் ரேஞ்சர்ஸை கம்மியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் வந்து இந்த உங்களுக்கு பிடிச்ச பவர் ரேஞ்சர்ஸை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ எனக்கு தெரியும் பவர் ரேஞ்சர்ஸ் இத்தனை பேருக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு. இன்னொரு தரமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆன் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.